சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் மகாத்மா காந்தி சிலை தகர்ப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கடும் கண்டனம். இனி விரிவான செய்தி. திருத்தணி மாப்போசி சாலை மார்க்கெட் அருகில் 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த மகாத்மா காந்தி திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திருவுருவச் சிலையை இன்று காலை அரசு அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து காந்தி சிலையை பெயர்த்தெடுத்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாகவும் விரைவில் வேறு ஒரு இடத்தில் வைக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் டி.எம். வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், பழமை வாய்ந்த இந்த காந்தி சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், அந்த சிலையை அருகாமையில் உள்ள புதிய காமராஜர் மார்க்கெட் நுழைவு பகுதியில் உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும், அப்படி அமைக்கவில்லை என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் கூறினார். இச்சம்பவம் குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனும் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து நம்முடைய தமிழ்மாநில காங்கிரஸ் மாவட்ட அவர்கள் இந்த காந்தி நகர்வு குறித்து ஏற்கனவே அவர் திருத்தணி மனு கொடுத்திருந்தார். அப்படி அது கொடுத்தாரோ அதை மீறி அங்கிருந்து சிலை அகற்றப்பட்டது. இது குறித்து அவர் அறிக்கை விட்டார். அது அவரிடத்தில் கேட்கின்ற போது அதை கூறுகின்றதை நாம் பார்ப்போம். இப்போ திருத்தணி காந்தி சிலை இப்போ அங்கிருந்து அப்புறப்படுத்திக்கிறாங்க. இது குறித்து ஏற்கனவே திருத்தணி மனு கொடுத்திருந்தீங்க. அதை மீறி அந்த சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்திக்கிறாங்க. இது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க. மகாத்மா காந்தி உடைய திருவுருவ சிலை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தணி மாப்போசாலையில் பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் அருகாமையில் இருந்து வருகிறது. இந்த சிலை சுதந்திரத்தின் அடிப்படையிலே பெறப்பட்டதன் அடிப்படையிலே அதன் நினைவாக அமைக்கப்பட்ட சிலை, மிக பழமை வாய்ந்த சிலை. இந்த சிலை அகற்றுவதற்கு முயற்சி செய்தபோது சிலை அகற்றக்கூடாது என்று நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக திருத்தணி கோட்டாட்சியரையும் திருத்தணி நகராட்சி ஆணையரையும் சந்தித்து மனு கொடுத்திருந்தோம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மகாத்மா காந்தி திருவுருவ சிலையை அகற்றக்கூடாது என்றும், அதே சமயத்தில் நீங்கள் அகற்றுகின்ற பட்சத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய மார்க்கெட் அருகில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம். அது மட்டுமல்ல, புதியதாக அமைக்கப்படுகின்ற பேருந்து நிலையம் திருத்தணிக்கு அப்பால் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது. அங்கே காந்தி சிலை அமைக்கப்பட்டால் பராமரிப்பு இருக்காது. முக்கிய விழாக்களில் நிகழ்ச்சிகளில் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக இருக்க முடியாது. அங்கே நிறைய பேர் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் புதிய மார்க்கெட் அமைகின்ற இடத்தில் வைத்தால் பொதுமக்களும் மாற்றுக் கட்சியினரும் அனைவரும் மகாத்மா காந்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்பது நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று யாருக்கும் எந்த முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் இரவோடு இரவாக மகாத்மா காந்தி சிலை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய மனுவின் அடிப்படையிலே எங்களை அழைத்து கோட்டாட்சியரோ அல்லது நகராட்சி ஆணையரோ எங்களிடத்தில் கலந்து பேசவில்லை. அது மட்டுமல்ல, திருத்தணியில் மிக வருத்தக்கூடிய விஷயம் என்னென்றால், மகாத்மா காந்தி என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். அந்த தலைவர் எந்த கட்சிக்கும் சார்ந்தவர் அல்ல. இந்த சிலை அப்புறப்படுத்துகின்ற நேரத்திலே மற்ற கட்சியினர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஏன் என்ற காரணம் எனக்கு தெரியவில்லை. அரசியல் சாயம் பூசிக்கொண்டார்களா அல்லது காந்தி ஒரு கட்சி சார்ந்தவர் என்று முதிரை குத்திவிட்டார்களா என்று தெரியவில்லை. குறிப்பாக அதிமுக கட்சி எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறது.
இங்கு ஒரு திமுக கட்சி மகாத்மா காந்தி சிலையை அப்புறப்படுத்தினார் சொன்னால் அதை எதிர்த்து குரல் கொடுக்க திருத்தணி அதிமுக இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் முன் வரவில்லை என்பது முதல் வருத்தம். அது மட்டுமல்ல, காந்தி பெயரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினரும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் நாங்கள் காந்தி வாரிசுகள் என்று சொல்லும் காங்கிரஸ்காரர்கள் இதற்காக ஒரு கண்டனம் குரலும் கொடுக்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களுடைய தலைவர் மக்கள் தலைவர் ஜி கே வாசன் அவர்களே நாங்கள் தொலைபேசியிலே இதை செய்தியை தெரிவித்தவுடன் உடனடியாக பத்திரிகையிலே தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்புறப்படுத்துகிற சிலையை மார்க்கெட் அருகாமையில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த அரசு திட்டமிட்டு அந்த இடத்தில் காந்தி சிலையை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு அண்ணா சிலையோ அல்லது ஒரு கருணாநிதி சிலை இருந்திருந்தால் இவர்கள் எடுத்திருப்பார்களா என்பது என்னுடைய கேள்வி. இதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியுமா என்பதை மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே தமிழக அரசு மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலையை ஒன்று அதே இடத்தில் வைக்க வேண்டும், இல்லை என்றால் புதிதாக கட்டப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் அருகாமையிலே வைக்க வேண்டும் என திருவள்ளூர் மத்திய மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.